மஞ்சால போறோம் என்னதான் இருந்தாலும் மங்காத்தா தான் ப்ரோ. ரீ ரிலீஸ் தான் எப்பவுமே தலை ஃபேன் தான் ரீ ரிலீஸ். ஏய் தம்மா தூண்டு விசில பார்த்து பயப்படுறாங்க. அந்த விசிலோட பவர் கண்டிப்பா எலெக்ஷன்ல பாருங்க. நீங்க கூட இதோ ஓடிடுவோம். ஓட சொல்றீங்களா? அப்படிலாம் இல்ல ப்ரோ. வந்து ஆப்போசிட் டீம்ல இருந்து வந்து பேசுறீங்க நினைக்கிறேன் எல்லாரும். சோ நல்லா தான் இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. இல்ல திரும்ப தளபதி படத்தை பெரிய வந்து தியேட்டர்ல பார்க்கறது எவ்வளவு திருப்பி வரும் ப்ரோ. நைட் ஷோ போட்டாலும் வரும் ப்ரோ. இப்போ நாங்க ஒரு வர்க் ஒன்ஸ் மோர் மட்டும் போட மாட்டாங்க. கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஒன்ஸ் மோர் மட்டும் கொஞ்சம் ப்ளீஸ். கொடி விசில்ல உள்ள கொண்டு போங்க. ஆமா யார் ப்ரோ சொன்னா? நாங்க என்ஜாய் பண்றோம் ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. உள்ள கொடினா ப்ரோ கொடி. இங்க பாருங்க. உண்மை என்ன வேணும்? விசில் கிடைக்கல ப்ரோ. அதனால தான் விசில் இல்ல. அதில் போன வாரம் நான் போய் உண்மையை சொன்னால் கில்லி கமலாவில் பார்த்தேன். சென்டரில் போய் வேலூரில் போய் விஜயா பார்த்தேன். இப்போ ரோகிணியில் தெரிய பார்க்குறேன். எங்கள் வாய்ஸே இல்லை. வாய்ஸே போச்சு. என் ஒரிஜினல் வாய்ஸ் இது இல்லவே இல்லை. கத்தி கொண்டாடுறேன். தியேட்டரில் உட்காரவே இல்லை. நின்று அப்படியே அடிச்சு தூள் கிளப்பிட்டு இருக்கேன். தடுக்கவே முடியாது. 26 கலெக்ஷன் நாம தான், எலெக்ஷன் நாம தான். சிம்பிளாக சொல்ல போனால் நாம தான், வேறு யாருமே இல்லை. தடுக்கவே முடியாது. நிறைய பேர் ரீ ரிலீஸ் தேவையில்லை சொல்லி சோஷியல் மீடியா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லை ப்ரோ. எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. செம்ம என்ஜாய் பண்ணேன். பட் ஆனால் நிறைய வாட்டி சொல்லி போஸ்ட்போன் பண்ணி தான் இப்போ ரீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிலாம் இல்லை. செம்மையாக என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே. பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா பாட்டெலாம் ரிப்பீட் பண்ணல. அது ஒரு மனசு கஷ்டம். அது ஒரு கஷ்டம். ஃபுல்லாக சும்மா கதை. யார் தளபதி பாருங்க. உள்ள அந்த வைபை வந்து பாருங்க. உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஏன்னா 9 மணி ஷோ 2 போட்டாங்க. 2மே ஹவுஸ்ஃபுல்லு. நாங்களே அதனால தான் நேற்று தான் சரி நேரில் வந்து டிக்கெட் எல்லாம் பார்த்தோம். ஆனால் வந்து டிக்கெட்டு போகிறத பார்த்தா நாங்கள் ஃபுல்லாகவே இது ஆன்லைன்லேயே போட்டு வந்துட்டோம். நாங்கள் காலையில் டிவி ஃபுல்லு சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் செம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். தேங்க்ஸ். வாரம் படம் வந்து தளபதி படம் ரிலீஸ் ஆனால் அதுதான் புது படம் ரிலீஸ் ஆகும் கூட்டமே இல்லை. ஆனால் தளபதி படம் எவ்வளோ ரிலீஸ் ஆகும் ஃபுல்லாக இருக்கு. நீங்களே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. தேங்க்ஸ் ப்ரோ. எக்ஸ்பெக்டே பண்ணல ப்ரோ. செம்ம செலிப்ரேஷன் ப்ரோ. எல்லாரும் பக்காவாக ஃபயராக இருந்தாங்க ப்ரோ. ஒரு பாட்டு இல்லை ப்ரோ. சூப்பராக இருந்தாங்க ப்ரோ. செம்ம என்ஜாய்மெண்ட் ப்ரோ. ஒரு சாங் விட்டு இல்லை. சதுர விட்டாங்க. போடவே இல்லை ப்ரோ. நான் கேட்டேன் ப்ரோ. ஒன்ஸ் மோர் போடவே இல்லை. என்ன கொஞ்சம் ஒன்ஸ் மோர் சாங்லாம் ட்ரைலர்லாம் போடுவாங்க பாத்தீங்களா? அதுவும் போடவே இல்லை. ஒன்ஸ் மோர் சடனாக ட்ரைலர் பார்த்தோம் ப்ரோ. போடவே இல்லை ப்ரோ. போடவே இல்லை. செலிப்ரேஷன்ல சகல உண்டாங்க. தியேட்டர்ல பாருங்க. அது கொடி ஸ்கார்பியோ எல்லாம் வந்து விசில் அடிக்குறாங்க ப்ரோ. தளபதி படம் காட்டினாங்க ப்ரோ. அதான் ப்ரோ. அவ்வளவுதான். ஓய்னால தளபதி தான். படம் வெறித்தனடா. தெரினால தெனவுட்டா இருக்கணும். அந்த மாதிரி நானோ திரும்பி விட்டு எவ்வளோ ஹாப்பி தெரியுமா? தளபதி படம் என்ஜாய் பண்ணிட்டோண்ணா. சத்தியமா அவ்வளோ என்ஜாய்ண்ணா. அது யாருக்கு போறா? நம்ம செட்டிக்குள்ள சட்டி போட்டு போயிட்டோம். எல்லாம் 2026ல நாங்க தளபதி சேர்க்க வைப்போம். தளபதி யாருன்னா சொன்னா எல்லாருமே காத்துன்னு இருந்தாங்க. அதுல லேடிஸ்க்கு அந்த கொடுமை நடந்திருக்குல்ல, இந்த ஆட்சியில அதிகமா நடந்திருக்கு. அதெல்லாம் வந்தா இந்த ஆட்சியை திருப்பும் கேட்பானுங்களா? இன்னும் இந்த வருஷத்துலேயே அதிகமாக அந்த லேடிஸ்க்கு விருகம்பாக்கத்துலேயே லேடிஸ் போலீஸ்க்கு வந்திருக்குது. அதேமாரி திருப்பும் நடக்கும். அதையே நோண்டி சோஷியல் மீடியாவில் வந்துடும். இவங்க ஆட்சிக்கு ரொம்ப பாதிப்பு. அதனால் அவங்க பார்க்குறாங்க. ஆமாம், பெண்கள் அவங்களுக்கு தான் ரொம்ப சாதகமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. நீங்களே சொல்லுங்க, இந்த ஆட்சியில் எத்தனை வந்து தொல்லை நடந்திருக்கு? எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறமேட்டு என்னென்ன இது நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஓகேவா? இந்த படம் எப்போ வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இது அப்பயே வந்து பண்ணிட்டாங்க. ஓகேவா? இப்போ லைவாகவே நடக்குது. தட்டி கேட்க யார் இருக்கா? ஒரு மனுஷன் குரல் கொடுக்குறாரு. அந்த குரலை இப்பயே அமுக்குனாதான் அவங்க அடுத்த வருஷம் வர முடியும்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் இதிலே தெரிஞ்சுக்கலாம் இப்போ எதனால் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு. படம் சாதாரண படங்க. இந்த படத்தில் என்ன வரப்போகுது? இதனால் அவருக்கும் லாஸ் கிடையாது. இந்த படம் என்ன ஓடுறதுனால அவர் காசு போகிறதும் கிடையாது, காசு இது போகிறதும். எதுக்கு நிறுத்துறாங்க? மக்கள் இயக்கம் கொடி ஏற்றிட்டு வரக்கூடாதுன்றாங்க, டிவிக்கு கொடி ஏற்றிட்டு வரக்கூடாதுன்றாங்க, விசில் ஏற்றிட்டு வரக்கூடாதுன்றாங்க. தம்மா தூண்டு விசிலை பார்த்து பயப்படுறாங்க. அந்த விசிலுக்கு என்ன அவ்வளோ பெரிய பவர் இருக்குன்னு தெரிஞ்சில்ல அந்த விசிலுக்கு. இப்போ அந்த விசிலோட பவர் கண்டிப்பாக எலெக்ஷனில் பாருங்க. நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாகவே சூப்பராக இருந்துச்சு. எந்த இடத்துலையும் வந்து அவ்வளோவா லேக் இல்லை. ஃபுல்லாகவே என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அப்போ போஸ்ட்போன் பண்ண இப்போ கொஞ்சம் இன்னும் ஏறி இருக்குது. நல்லா இதுவாக இருக்குது.
எங்கேயும் இது இல்லை, சூப்பர். அப்போ பார்த்தேன், அப்போ வந்து 5th or 6th ஸ்டாண்டர்டோ அப்போ பார்க்கும்போது, அப்போ நார்மலாக பிவிஆர் ஐநாக்ஸ் அந்த மாதிரி பார்த்தேன். இப்போ இந்த வைபோட அப்போ அதுக்கப்புறம் சரி அந்த வைபோட திரும்ப பார்க்கணும்னு நினச்சேன். இந்த மாதிரி செம்மையாக பார்த்தேன் ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் தெரிய ரீரிலீஸ் வேணாம்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் பேசியிருந்தாங்க, என்ன நினைக்கிறீங்க? ப்ரோ போய் படத்தை பார்க்க சொல்லுங்க ப்ரோ. தூக்கி இப்போ எப்படி சொருகிருக்காங்கன்னு பயங்கரமாக இருக்குது ப்ரோ. உள்ளே அதில் டான்ஸு அதெல்லாம் சும்மா பயங்கரமாக இருக்குது. அங்கே விசிலு சத்தம் எல்லாமே. இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் நான் தெரியும், இப்போ தான் தேட்டர் பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம் வந்து அப்போ பார்க்கல, சூப்பராக இருந்துச்சு. உள்ள லைட்டிங்கு எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. எந்த சீனுமே எனக்கு இது போர் அடிச்ச மாதிரி இல்லை. 2.5 மணி நேரம் டப்புன்னு போயிடுச்சு, சூப்பராக இருந்துச்சு. மஞ்சாலும் போறோம், என்னதான் இருந்தாலும் மங்காத்தாலும் ஜனநாயகன் வரத பார்த்து ஜனநாயகன் ஜூன் நாயகன் ப்ரோ. ஜூனுக்கு வரும் ப்ரோ ஜனநாயகன். அதுக்கு இருக்கு ப்ரோ கச்சாரி, தளபதி கச்சாரி அதுக்கு இருக்குது ப்ரோ. வெரி ப்ரோ பிஸ்டல் போடு ப்ரோ. தளபதி டிவிகே, தளபதி டிவிகே பிஸ்டல் போடு. ஏ ப்ரோ காட்லே பிளாஸ்ட் ப்ரோ. பிஸ்டல் ப்ரோ. டிவிகே தான் ப்ரோ. யாரு மேல தளபதி தளபதி தொண்டாடுகள் எல்லாரும் இல்லாம தளபதி தான். 2016 வந்துச்சு ப்ரோ படம். அன்னைக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கூட்டம், அதே மாதிரி ஷோ. இத்தனை நாள் எத்தனை படம் வந்துச்சு, எதுக்காக இவ்வளவு கூட்டம் வந்துச்சா? தளபதி வந்தாதான் ப்ரோ திருவிழா. தளபதி விஜய் ரசிகன், டிவிகே தொண்டை. 2026 நம்மளுது தான். நீங்க எடுக்கிறத விட்டு உள்ள போய் பாருங்க ப்ரோ. சும்மா மிரள விடுறாங்க. தளபதி மட்டும்தான், தளபதி தான், தளபதி வாழ்க, தளபதி தான் எல்லாமே. மங்காத்தா தான் ப்ரோ. ரீரிலீஸ் தான் எப்பவுமே தலை தான். தலை தான் ரீரிலீஸ். ஜனநாயகன் ஏன் ரிலீஸ் ஆகணும்னு உங்களுக்கே தெரியும் ப்ரோ. எல்லாம் இந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்னால எவ்வளவோ ப்ரெஷர் கொடுக்குறாங்க இந்த தளபதிக்கு. யாரு காரணம் ப்ரோ? யாரு காரணம்னா எல்லாரும் தான் ப்ரோ காரணம். ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் இல்லை, எல்லாருமே தான் காரணம். ஆனா ப்ரோ அது தெரியும் ப்ரோ, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட்ல ப்ரெஷர் இல்லையா தளபதிக்கு? எல்லாரும் தான் ப்ரோ ப்ரெஷர் கொடுக்குறாங்க. என்ன மாதிரி ப்ரெஷர் இருக்காங்க? மரணமா என்ன தளபதி தான். ஜனநாயகன் ஏன் ரிலீஸ் ஆகணும்னு உங்களுக்கே தெரியும் ப்ரோ. எல்லாம் இந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்னால எவ்வளவோ ப்ரெஷர் கொடுக்குறாங்க இந்த தளபதிக்கு. யாரு காரணம் ப்ரோ? யாரு காரணம்னா எல்லாரும் தான் ப்ரோ காரணம். ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் இல்லை, எல்லாருமே தான் காரணம். ஆனா ப்ரோ அது தெரியும் ப்ரோ, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட்ல ப்ரெஷர் இல்லையா தளபதிக்கு? எல்லாரும் தான் ப்ரோ ப்ரெஷர் கொடுக்குறாங்க. என்ன மாதிரி ப்ரெஷர் இருக்காங்க? எக்ஸ்பெக்டே பண்ணல ப்ரோ. செம்ம செலிப்ரேஷன் ப்ரோ. எல்லாரும் பக்காவா ஃபயரா இருந்தாங்க ப்ரோ. ஒரு பாட்டு இல்ல ப்ரோ, சூப்பரா இருந்தாங்க ப்ரோ. செம்ம என்ஜாய்மெண்ட் ப்ரோ. ஒரு சாங் விட்டு இல்ல, சதுர விட்டாங்க. போடவே இல்லை ப்ரோ. நான் கேட்டேன் ப்ரோ, ஒன்ஸ் மோர் போடவே, ஒன்ஸ் மோரும் போடவே இல்லை. என்ன கொஞ்சம் ஒன்ஸ் மோர் சாங்லாம் ட்ரைலர்லாம் போடுவாங்க பாத்தீங்களா, அதுவும் போடவே இல்லை. ஒன்ஸ் மோர் ஜனநாயக ட்ரைலர் பார்த்தோம் ப்ரோ, போடவே இல்லை ப்ரோ. போடவே இல்லை. செலிப்ரேஷன்லாம் சகல உண்டாங்க. டாக்டர் பாருங்க அது நொடி ஸ்கார்பியோ எல்லாமே வந்து விசில் அடிக்கிறாங்க ப்ரோ. தளபதி படம் காட்டினாங்க ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ, அவ்வளவுதான். போயினாலே தளபதி தான்.